முதலில் திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக இந்த மாநிலங்களவை சீட் ஒதுக்குவதில் என்ன வியூகம் வைத்திருக்கிறது? இல்ல, இதுல வியூகம் எதுவுமே தேவையில்லைங்க. ரெண்டு இடங்கள் தான் அதிமுக இருக்குது. 2 இடங்களை தேர்வு செய்யற வகையில சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒரு உறுப்பினர் குறைவா இருந்தா கூட அதை சரி செய்ய முடியும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஒப்பந்தம் செய்திருந்தால் நிச்சயமாக அந்த ஒப்பந்த அடிப்படையில் அதிமுக நிச்சயமாக செய்து கொடுக்கும். கடந்த காலத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருந்தது, அதே மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜி.கே. வாசனுக்கு சொல்லியிருந்தாங்க, கொடுத்தாங்க. அதனால அதிமுக அந்த மாதிரியான கடமை தவறி நிச்சயமாக செல்லாது. இப்போ 2026 தேர்தல் வர இருக்கிறது. ஆனால் தேமுதிக ஜனவரி மாதம் தான் முடிவு செய்யும் சொல்லுது, கூட்டணி இல்லைன்னு சொல்லுது. அப்போ ஒரு நிலையான ஒரு போக்கு ஒரு கட்சிக்கு இல்லை என்கிற போது அது யோசனை யாருக்குமே வருங்க. பொதுவாக எடப்பாடியார் அவர்களை பற்றி நேரடியாக தெரிந்து கொள்ளாதவர்கள், அவர் பற்றி புரியாதவர்கள் நிறைய கதைகளை சொல்லலாம். அவரை பொறுத்தவரையில் அதாவது சொல்லாமல் செய்வர் பெரியர், சொல்லியும் செய்யார் செய்யர் என்பதற்கேற்ப அவர் சொல்லாமல் செய்யக்கூடியவர் தான். ஒரு உறுதியை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை உறுதியாக செய்வார். அதிமுகவில் விருப்பம் இருக்குங்க. நீங்க கேட்கறது எல்லாருக்குமே விருப்பம் உண்டு, ஆசை உண்டு, நோக்கம் உண்டு. அது குறை சொல்ல முடியாது. கட்சிக்குள்ளும் கேட்பாங்க, வெளியிலும் கேட்பாங்க. கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனா இருப்பது 2 தொகுதி. இப்போ அதிமுக பெரிய இயக்கம், அந்த கட்சியிலேயே பல பேர் எங்களுக்கே தராம மற்றவர்களுக்கே தர்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நாம எந்த அடிப்படையில் இதை வழங்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் அதிமுக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குங்க. இதுல எந்த குழப்பமும் அதிமுக இல்லை. பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வருது. அதனால அவையெல்லாம் உண்மையில்லா செய்தியா. அதிமுகவுக்கு இந்த 2 தொகுதி வாய்ப்பை இப்ப நீங்க 64, 66 எம்எல்ஏக்கள் 62 பேர் இருக்காங்க. அப்போ இன்னொரு 4-5 பேர் தேவைப்படுங்க, 6 பேர் தேவைப்படும். இதுல பிஜேபி ஆதரவு பண்ண போது இதுல எந்த சிக்கலும் வராது. ஆனா ஏற்கனவே ஜி.கே. வாசன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக அதிமுகவில் சேர்ந்து ஆனாங்க. ஆனா அவங்க கூட்டணி மாறி போனாங்க. திரு அன்புமணி அப்படித்தான் மாறி போனாங்க. ஆனா இதெல்லாம் கூட அரசியல்ல பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல நியாயத்தையும் அரசியல் பார்க்க முடியதில்லை. சில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டணியில் மாறுகிற போது இடம் மாறி செல்வதும் இயற்கைதான். எனவே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதற்கேற்ற மாதிரி வியூகத்தை அதிமுக அமைக்குங்க. இல்ல, இப்போ ஒப்பந்தம் செய்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி கொடுத்திருப்பார் என்ற கருத்தை சொன்னீங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய பேட்டியில தெளிவா சொல்றாங்க, அரசியல்ல வார்த்தை முக்கியம், அப்பதான் மக்கள் நம்புவாங்க. ஸோ அப்படியான ஒரு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது, அதற்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அந்த அடிப்படையில அதிமுக தங்களுக்கு சீட் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு உறுதிப்பாடு கொடுக்கப்படாமலா இந்த அளவுக்கு உறுதியா அவங்க செய்தியாளர் சந்திப்புல சொல்லுவாங்க? நீங்க பாமகவுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்த கடிதத்திலே தெளிவா சொன்னாங்க, 7 நாடாளுமன்ற தொகுதி ஒரு மாநிலங்களவை குறிப்பிடப்பட்டது. ஆனா தேமுதிகவுக்கு அப்படி சொல்லப்படலை. அவங்க கொடுக்கறான்னு சொல்லியிருந்துங்களா, அது 25 26 எப்படி தெரியுங்க? இப்போ நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ஜனவரி மாதம் வரை கூட்டணியில் யாரோடு என்பது முடிவெடுக்கவில்லைன்னு சொல்லுகிற போது அது எப்படி இருக்கு, சரியா இருக்குங்க? அது இப்போ அதிமுக தான் கூட்டணி நீடிக்கிறது என்று சொன்னா கூட நியாயம் இருக்குது. கூட்டணி முடிவே பண்ணிக்கிறாங்க, ஜனவரி மாநாட்டில் அறிவிப்பாங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே தொகுதி வேணும்னு சொல்றாங்க. எப்படிங்க இது? அப்போ இது குழப்பமாட்டீங்களா? இது முரண்பாடா இல்லையா? அப்ப இந்த முரண்பாடுகள் சந்தேகத்துக்குரியதா முதல் யார்கிட்ட வரும்னு பாருங்க. நாங்கள் அதிமுகவில் உறுதியாக நீடிக்கிறோம், 2026 எடப்பாடியா முதலமைச்சர் வேட்பாளராக போது ஆதரவளிப்போம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு தொகுதி வழங்கல் கேட்பது நியாயம் இருக்குது. ஆனால் கூட்டணி இல்லை என்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேட்பதில் பொருத்தமான அரசியல் இல்லை கருத்துங்க. இல்ல, அதான் இதுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில இடம் கொடுக்கப்பட வேண்டும் தானே சொல்றாங்க. இதற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டா அப்போ நான் அந்த சீட்டை கொடுக்கறேன் அப்படின்றது அது ஒரு புது ஒப்பந்தம் ஆயிடாதா? இல்ல, நீங்க அம்மா காலத்துல இதே மாதிரிங்க பாமகவோடு கூட்டணி வைக்கும் போது 7 இதே நாடாளுமன்ற தொகுதி ஒரு மாநிலம் அறிவிக்கப்பட்டதுங்க. கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு தஞ்சையா பிரிச்சுட்டாங்க. பிறகு பாமக தொகுதி அம்மா தரவே இல்லை. அதாவது இது என்னன்னா அரசியல் சூழலை மாறுகிற போது சில சிக்கல் உருவாகுங்க. தெளிவாக அதிமுக தேமுதிக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் இந்த வரை நீடித்துக் கொண்டே வருகிறதுங்கிற மாதிரி இருந்தா கூட அவர் கேட்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் கூட்டணி இல்லை என்கிற மாதிரி பேசிக்கொண்டு
கடந்த தேர்தலில் வைத்ததை ஒப்பந்தம் போடுறது ஒப்பந்தம் போடல. அதாவது ஒரு கடிதம் எழுதி டைப் பண்ணி இந்த வாசகம் பண்ண இடம்பெறவே இல்லைன்னு உண்மை. ஓரளா யாராவது சொல்லிருக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் நிச்சயமாக சொல்லவே இல்லை. அவர் சொல்லி இருந்தால் எனக்கு இந்த தனிப்பட்ட முறையில் தெரியுங்க, சொன்னா உறுதியாக செய்து கொடுப்பார், எந்த மாற்றம் இருக்காது. இல்ல அவங்க கூட்டணியில இருந்துட்டு இருக்கும் போதே தானே சார் அந்த கோரிக்கையை அவங்க முன் வச்சாங்க. இப்ப புதுசா எழுப்பலையே. இல்ல மேடம், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஒப்பந்தம் போடுகிற போது அந்த வாசகம் அந்த கடிதத்தில் இடம்பெறவே இல்லை. நீ வேணாலும் வெளியேற சொல்லுங்க, நிச்சயமா கிடையாது. அதாவது பின்னாடி வந்து இல்ல சொல்லுங்க மேடம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்புல இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுமா என்று, அப்படி நாங்க ஒப்பந்தம் போட்டோமா என்று திரு இபிஎஸ் கேட்டார். ஆனா இப்போ செய்தியாளர் சந்திப்புல அப்படி மறுக்கலையே. அவர் அமைதியாக செல்கிறார், பதில் தராம செல்கிறார். அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அதான் சொல்ல வந்தங்க. அதாவது அன்றைக்கு நிச்சயமாக ஒப்பந்தத்தில் இந்த வார்த்தைகள் இடம்பெறவே இல்லை. அதாவது 5 நாடாளுமன்ற தொகுதி ஒரு மாநிலங்களவை என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தா தேமுதிக வெளியிட்டிருப்பாங்க. அதாவது கூட்டணி பேச செல்லும் போது உங்களுக்கு பின்னால் நிச்சயமாக தலைவர் என்று சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அதை வைத்துக் கொண்டு இவர் சொல்லலாம். ஆனா இது நிச்சயமா அதிமுக பொதுச் செயலாளர் அப்படி ஒன்றை வாக்குறுதி அளித்திருந்தால் நிச்சயமாக மறுதளித்து பேசவே மாட்டார் அவர். ஏன்னா ஒரு சங்கடத்தை உருவாக்கூடாது. நீங்க அரசியல்வாதிகள் 1000 பேசலாங்க. ஆனா எடப்பாடியை பொறுத்தவரையில உன்னை சொல்லிட்டு மாத்தி பேச விரும்ப மாட்டார். அதாவது சரிங்கிறது வேண்டாங்கிறது இந்த வார்த்தையில அவர் பிடிக்காத இருக்கு. அதனாலதான் அவர் பேசாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், அப்படி ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார். அதுல எந்த சங்கடமும் வராது. ஆனா இடைப்பட்டது என்ன நடந்தது யாரும் தெரியாதுங்க. உண்மையில் அந்த கடிதத்தை தேமுதிக இருந்தால் வெளியிடலாம், யாரும் குறை சொல்ல போறதே இல்லை. சரி, திரு கேசிபி, எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தால் நிச்சயமாக இடத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அப்படியான ஒப்பந்தம் எதுவும் போடப்படலை அப்படின்னு சொல்றார் திரு பொங்கலூர் மணிகண்டன். இந்த மாநிலங்களவை சீட் ஒதுக்குறதுல அவரோட அணுகுமுறை என்னவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த மாதிரியான தேர்தல் கூட்டணிகளில் அந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பேசப்பட்டதாக அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் அந்த ஒப்பந்தத்திலேயே ஒரு சரத்து வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க. வருகிற அடுத்து இந்த நாடாளுமன்றத்தில் 5 சீட் அல்லது 4 சீட் 6 சீட், அடுத்து ஒரு ராஜ்யசபா சீட் வருகிற ராஜ்யசபான்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. ஆனால் ஓரலாக அவங்க வந்து கமிட் பண்ணியிருக்காங்க என்பது தான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அது இவர்கள் கேட்டு இருக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். இப்போவும் கூட எனக்கு கிடைத்த தகவல் படி முழுமையாக மறுக்கப்படலை. 2027 நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுங்கள். அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த ஒப்பந்தத்தில் அடுத்து 2027 வருகிற நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் உங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதாகத்தான் பேசப்பட்டிருப்பதாக எனக்கு தகவல். அதனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2 சீட்டில் ஒரு இதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியலை. ஒன்று.